வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீடு இது வந்து பால் காய்ச்சினோம். பால் காய்ச்சிட்டு இது வந்து நம்ம வீடு வந்து கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு இது மேல் ரூமில் வந்து அந்த அன்றைக்கி பண்ண முடியல. சரின்ட்டு தனியாக வந்து பால் காய்ச்சிட்டு ஒரு சக்கரை பொங்கல் மாதிரி வச்சோம். சரி, இப்போ ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். இந்த ஸ்வீட்டு வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மைசூர் பாகு தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். கடலை மாவு, அதுவும் வெள்ளை சர்க்கரை, அப்புறம் கடலை எண்ணெய், இந்த மூணை வச்சு தான் நம்ம போனோம். மூணே பொருள் சிம்பிளாக பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கத்தி எங்கே? மாவு பார்த்துக்கோ, எடுக்கலாமா? இப்போ வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணுமோ மாவை வந்து அளந்துக்கணும். இது 1/2 கிலோ பாக்கெட்டு. இதில் வந்து நம்ம கப்பில் அளந்துக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சர்க்கரையெல்லாம் நம்ம தேவையான அளவு எவ்வளோன்னு பார்க்க முடியும். இப்போ வந்து மாவை நான் அளந்துக்கிறேன். புடி தம்பி. ஸ்டெடி பண்ணிக்கோ. இப்போது 1 கப் மாவு போட்டாச்சு. அப்படி இந்த கப்பு 1 கப்பு நீங்கள் எந்த கப்பு வச்சுக்கிறீங்களோ அந்த கப்லேயே கரெக்டாக அளந்துக்கணும். இப்போ வந்து 2வது கப்பு, இப்போ 2 கப் மாவு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, இதை போடலாமா வேண்டலாமா? 1 கப்புக்கு முழுசாக ஆகாது போல், அதனால் இது வச்சிடலாம். 2 கப் மாவு வச்சு பண்ணுவோம். அடுத்தது எண்ணெயை வந்து நீங்கள் காய வைக்கணும். நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ எண்ணெய் வந்து நம்ம மாவு அளந்த கப்புலேயே வந்து எண்ணெய் அளந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து அதே அளவு ஈக்குவலாக ஊற்றணும். 2 கப்பு எண்ணெய். ரெண்டு கப் எண்ணெய். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த கடல் மாவு வந்து காஞ்சி கொதிச்ச எண்ணெயில் வந்து நம்ம கரைக்கணும். அதனால் வந்து இந்த காஞ்ச எண்ணெயை வந்து அதில் ஊற்றிக்கிறோம். நகர் தம்பி, எண்ணெய் தெரிச்சாலும் தெரிச்சிரு மேலே. இப்போ அடுப்பை வந்து தீயை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு காஞ்ச எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம எடுத்து கடல் மாவு அளந்து வச்சுக்கிறோம் பார்த்திங்களா, அதுக்குள்ள ஊற்றிக்கலாம். இதை வந்து நீங்கள் குழந்தைங்களை வந்து தூரமாக போக சொல்லிட்டு பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிறவங்க பண்ணிங்கன்னா வச்சுட்டு அடுத்தது இதை கரைக்கணும். அந்த கரண்டி எடுத்து வா. இப்போது புருடு இல்லாமல் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்படி கரைச்சிக்கிறோம் முன்னாடியே. பாருங்கள், மஞ்சள் கலராக இருக்குது நம்ம கலந்துட்டு இருக்கிறது. இது நல்லா கலக்குங்க. புருடு இல்லாமல் வரும் மைசூர் பாகு புருடு இல்லாமல் வரக்காக நம்ம இப்படி எண்ணெயில் கரைக்கிறோம். இதே வந்து நம்ம அங்கே சட்டிக்கில் வந்து அப்படியே வரமாவை போட்டோம்னா என்ன ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா புருடு கூட வந்துடும். புருடுனா வந்து பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக உள்ளே வந்து மாவு வரமாவு உள்ளே இருந்துக்கும். அதுக்காக வந்து நம்ம மாவை கரைக்கிறதுக்காக இப்படி பண்ணிக்கிறோம். இது நல்லா கரைச்சிக்கணும். இப்போ வந்து நான் இங்கே இந்த வேலையை கவனிப்பேன். இவர் வந்து கரைச்சிக்குவார். இவர் வந்து 10 வயசு பையன். இவருக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கிறனால இவர் கரைப்பார். பார்த்து கரைச்சிக்க தம்பி கரெக்டாக. அடுத்தது நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சர்க்கரை வந்து நம்ம ஈக்குவலாக போடுறத விட அதிகமாக போடணும். மாவு எவ்வளோ போட்டு வைக்கிறோமோ அதை விட அதிகமாக போடணும். இப்போது
அடுத்து நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். அதே கப்பில் மாவு அளந்த அதே கப்பில் வந்து சர்க்கரை போட்டுக்கிறோம். 1 கப் சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா மாவை விட 3 மடங்கு போடணும். ஒரு சிலர் 4 மடங்கு கூட போடுவாங்க, அது ரொம்ப இனிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து 3 மடங்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 கப்பு சர்க்கரை போட்டோமா, 2 கப்பு சர்க்கரைக்கு இப்போ 2 கப்பு போட்டுட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு கப்பும் போட்டுக்கலாம். கப்பு முழுசாக போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் சர்க்கரை இருக்குது, அதையுமே போட்டுக்கலாம். சர்க்கரை அதிகமாக போனால், ரொம்ப அதிகமாக போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது 3 கப்பு சர்க்கரை, அதுபோக கொஞ்சம் மிச்சம் இருக்குது, இதையும் போட்டுடலாம். இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் பக்கத்தில் வந்து சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. அடுத்தது நீ பாகு காய்ச்ச ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ கடலை மாவு வந்து நல்லா கலக்குன்னு கலக்குங்க. இப்படி ஊற்றி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இருக்கிறத எல்லாத்தையும் கரைச்சிடணும். இதை வந்து நீங்கள் எண்ணெயில் இப்படி கரைச்சிங்கன்னா தான் நல்லது. அப்போ தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம மாவு வந்து எண்ணெயில் ஓரளவுக்கு வெந்துடும். அது போக வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகுக்குள்ளே நம்ம ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் வரும். மைசூர் பாகு கட்டியாக வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்காது. இது வந்து ஈஸியான மெத்தடு. பாருங்கள், நமக்கு மாவு வந்து இப்போ மஞ்சள் கலராக வந்துடுது. பாகு வந்து நல்லா கொதிக்கும் போது இப்படி தான் நுர வரும். நீங்கள் வந்து இப்படி தெறிக்கிறதுக்கெல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து குறைச்சி வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டியில் வச்சு கிளறிட்டே இருக்கணும். பாகு கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிச்சுன்னா தான் நம்ம வந்து கரைச்சி வச்ச மாவு வந்து உள்ளே ஊற்ற முடியும். பாகு வந்து கம்பி பதம் வர வரைக்கும் நீங்கள் காய்ச்சணும். அப்போ தான் வந்து நமக்கு மைசூர் பாகு கரெக்டான பதத்தில் வரும். அதனால் பாருங்கள், இன்னும் தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் பாகு நல்லா காயணும். நீ கொஞ்சம் அடுப்பு பக்கத்தில் வராத, நெல்லின்னு தான். மாவு வந்து பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது கம்பி பதம் வந்தாச்சு. இப்போ மாவும் வந்து நல்லா கரைச்சி வச்சாச்சு நம்ம எண்ணெயில். அடுத்தது ட்ரேவும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. எண்ணெய் தடவி வச்சுருக்கு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் பாவு வந்து இதில் ஒட்டாமல் வரும். அதுக்காக இப்போ இதை வந்து நீங்கள் எல்லாம் ரெடியாக வச்சுட்டு இப்போ நமக்கு வந்து பாகில் வந்து கரைச்சி வச்ச மாவை ஊற்றிடலாம். தம்பி, இந்த பக்கம் வா. நான் ஊற்ற நீ இது கிளறி விடு. இந்த பக்கம் வந்துடு. இங்கே நில்லு. நான் ஊற்ற நீங்கள் கிளற வேணும். இது வந்து 2 ஆள் இருந்து சமைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாவு ஊற்றும் போது நல்லா கிளறு. கொடு. இப்போது பாகை வந்து நல்லா கலந்துக்குங்க. அப்படி அடி பிடிக்காமல் வரணும். நல்லா சக்கரை பாகு கலந்துக்கணும்.
நெய் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஸ்பூனு அவசரத்துக்கு நம்ம இட்டு வர மறந்துட்டோம், அதனால் வந்து கத்தியவே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நமக்கு வந்து இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட தொந்தரவு. நம்ம வந்து ஒரே ஆளாக ஹேண்டில் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிருச்சு. இது வந்து 2 ஆள் பெரிய ஆளுங்களே வேணும், அப்போ தான் வந்து இந்த பலகாரத்தை வந்து நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். ஒரு ஆளை பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியறதில்ல. இப்போ வந்து ஓரளவுக்கு பாகு வந்து பதம் வந்துருச்சு. பெரிய பெரிய இந்த இது வந்து பபிள்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வந்துச்சுன்னா அது பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம இதுக்கு மேலே வந்து வச்சுருந்தோம்னா சட்டிலே இஞ்சிடும். அப்போ சட்டியில் ஒட்டாமல் வரும். இப்படி கிளம்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா சட்டியில் ஒட்டாமல் வரும். அப்புறம் கொஞ்சம் வெளுத்துரும். ரொம்ப மஞ்சளாக இருந்தது நம்ம அப்பளே இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது, கரைக்கும் போது பார்த்தீங்கன்னா மாவு மஞ்சளாக இருந்துச்சுல. இப்போ பாருங்க மஞ்சள் கலர் கொஞ்சம் வெளுத்துருச்சு. பாகம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியாயிருச்சு. அப்புறம் சட்டியில் ஒட்டாமல் வர டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைசூர் பாகு பக்கமாக பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். பெரிய பெரிய பபுள்ஸ் எப்போ விடுதோ அது போக எண்ணெயிலெல்லாம் ஊற்றுனதுனால நல்லா வெந்துருச்சு. அதுக்கு மேலே எண்ணெய் குடிக்காது. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது குடிக்காது எண்ணெய். அந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதத்துக்கு வந்துருச்சு, எடுத்து ஊற்றிடணும். இப்போ இதை எடுத்து பிடிச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. இதோ பாருங்க உருண்டையாகுது. உருண்டையாச்சுன்னா நமக்கு பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா மாவு அப்படியே கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து எடுத்து ஊற்றிடலாம். நகருங்க. ட்ரேல ஊற்றிடலாம். இப்போ வந்து ட்ரேலேருந்து வெளியே போகிற காமிச்சிச்சு. நம்ம வந்து அமைக்க வச்சிடணும். பாகு அதிகமாக போச்சு, ட்ரே வேலை பிடிக்க முடியல. இது வந்து நிறைய பொங்கிருச்சு. இது பரவாயில்ல, ஆறுச்சுன்னா சரியா போயிடும். ரொம்ப சூடு அதிகமாக போயிடுச்சு. இப்படி வந்து நல்லா தேய்ச்சி விட்ருங்க. ஓரத்தில் இருக்கிறதுல இப்படி இழுத்து விட்டுட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். நம்ம அதுக்கு தான் முன்னாடி வந்து எண்ணெயை தேய்ச்சி வச்சது ட்ரேயில், ஒட்டாமல் வரட்டும் அப்படின்னு வச்சுட்டு நல்லா இப்படி தட்டி விட்டுருங்க. பாருங்கள் அப்படியே மெதுன்னு இருக்குது. இப்படி தட்டி விட்டுட்டிங்கன்னா மைசூர் பாகு வந்து நல்லா கெட்டியாக வந்துடும், சமமாக வந்துடும். அதுக்காக நம்ம எல்லா பக்கம் சமம் பண்ணுறோம் ட்ரேயில். எனக்கு கீழே வந்து நம்ம ட்ரேவெல்லாம் வந்து கீழே பக்கவாட்டில் சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். மேலே வந்து சமப்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படித்தான் சமப்படுத்தி ஆகணும். கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. நம்ம வந்து டைல்ஸ் வீடு அப்படிங்கிறனால நம்ம வந்து கீழே வந்து மேட்டை போட்டுட்டோம். இங்கே அடுப்பு வச்ச இடத்துல வந்து சாக்கு போட்டுட்டோம். சாக்கு பைய போட்டாச்சு. இப்போ பாருங்கள் சட்டியில் இருக்கிறது ஒட்டிகிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா இஞ்சிருச்சு. இதை வந்து எடுத்து அப்படியே சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது.
சாப்பிட்டு பார்த்தா நல்ல டேஸ்ட் நல்லா இருக்குது. சர்க்கரை வந்து அளவாக இருக்குது. சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து இதுக்கு அளவான சர்க்கரை. சுகர் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இங்கே வேற நம்ம கஸ்டமர்ஸ் வேறு பறக்குறாங்க. சூடு ஆக பொறுத்தவங்களுக்கு ஆற பொறுக்க மாட்டேங்குது. நான் நீ சாப்பிட்றியா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இப்போ நம்மளும் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சட்டியில் இருக்கிறது சூடாக இருக்கிறதுனால அப்படியே பொடியாயிடுச்சு, இஞ்சிருச்சு. இது வந்து அப்படியே சாப்பிட்டு பார்த்துக்கலாம். அப்படியே மணல் மாதிரி இருக்கு. நம்ம இது இஞ்சினதுக்கப்புறம் அறுத்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. நம்ம வந்து பீஸ் போட்டு பார்க்கலான்னு ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்படி கோடு கூட போட்டுட்டோம்னா நமக்கு ஆறுனதுக்கப்புறம் ஈஸியாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா இஞ்சிருச்சுன்னா நமக்கு பீஸ் போடுறது கஷ்டம். கத்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு வருது. நேர்கோட்டில் நம்ம போட்டாச்சு. அடுத்தது குறுக்கு போடணும். ஜஸ்ட் இந்த அளவுக்கு சின்னதாக போட்டுக்கலாம், ஸ்கொயர் மாதிரி. ஒரு பீஸு போட்டு விட்டிங்கன்னா ஒரு மணி நேரமோ 1/2 மணி நேரமோ எவ்வளோ நேரம் ஆறுதோ ஆற வரைக்கும் விட்டுட்டோம்னா நம்ம எடுத்துக்கலாம் கடைசியாக. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ் போட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே அப்படியே வச்சுட்டோம். மெதுவாக ஆறட்டும் அப்படின்னு. ஆறுனதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து பீஸ் எடுத்துக்கிறோம் பாருங்கள். எடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் போட்டோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேவோட உயரத்து வரைக்கும் வந்துச்சு பாகு. வந்து பார்த்தீங்கன்னா வாழை போடாமல் நம்ம ஸ்கொயர் மாதிரி போட்டோம், நீளத்தை குறைச்சி. வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து அப்படியே நாக்கில் வச்சிங்கன்னா அப்படியே மணல் மாதிரி போச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஃப்ளேவரு கடலை எண்ணெய் ஃப்ளேவர் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம கடலை எண்ணெய் ஊற்றுனது அப்படின்னு. இது வந்து நமக்கு வெள்ளை சக்கரை போட்டதோட தான் கெடுதல். கடலமாவும் கடலை எண்ணெய் மட்டும்தான், வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. இந்த வெள்ளை சக்கரை மட்டும்தான் போட்டிருக்கிறோம். இதை வந்து நாட்டு சர்க்கரையில் எப்படி பண்ணுறதுன்னு பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல. அதில் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். பாருங்கள், எல்லாத்தையும் பீஸ் போட்டாச்சு எப்படி இருக்குது அப்படின்னு. வீட்டுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம், எல்லோரும் நல்லா இருக்குது அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இது வந்து குக்கிங் பிளேலிஸ்ட் எல்லாம் வந்து வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் நம்ம சேனலில். அதெல்லாம் போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.